நைட்ல போனை சைட்ல வச்சுட்டு ரூம் ஃபுல்லா சைலண்டா இருக்கும். சேட் ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணிருப்பாங்க, சில டைம்ல யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் போட்டாலும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, சில டைம் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படிலாம் இருந்தாலும் நம்ம தனியா இருக்கோம் போலன்னு ஒரு ஃபீல் வரும். வெளியே எல்லார்கிட்டயும் சிரிச்சுட்டு பேசுவோம், ஆனா உள்ளுக்குள்ள யாராவது நம்ம கிட்ட ஜெனியூனா பேசணும், நம்ம இருக்கோம்னு ஒரு ஃபீல் இருக்கணும்னு ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். அதுதான் லோன்லினஸ். லோன்லியா இருக்கிறதுனா உங்ககிட்ட யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, உங்களை புரிஞ்சிக்க யாரும் இல்லைன்னு தோன்றது. கொஞ்சம் கஷ்டமான உண்மை என்னன்னா, நம்ம ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற நேரத்துல இல்ல, வீக்கா ஃபீல் பண்ற நேரத்துல தான் யார் யார் நம்ம கூட இருக்காங்கிறதே புரியும். சம்டைம்ஸ் போன்ல 100 கான்டாக்ட் இருக்கும், ஆனா ஒரு கால் பண்ண கூட யோசிப்போம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாரும் நம்மளை சுத்தி இருந்தாலும் யாருமே இல்லாத ஃபீல் வரும். ஆனா நண்பர்களே, இந்த லோன்லினஸ் பெர்மனன்ட் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணா தனியா இருக்கிறது கூட நல்லா இருக்கும். தனியா ஒரு வாக்கிங் போகலாம், பாட்டு கேட்கலாம், டைரியில ஏதாவது எழுதலாம், ஜிம் போகலாம், ஆர் ஈவன் சைலண்டா உட்கார்ந்து யோசிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஸ்ட்ராங் தான் ஆகும். ஒரு நாள் நீங்க தனியா இருந்தாலும் லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நமக்கு நம்மளே கம்பெனி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க நண்பர்களே. தனியா இருக்கிறது வீக்னஸ் இல்ல, நம்மளை நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஃபேஸ். அதனால நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வீடியோ போடுறது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.